நம்ம தளபதியுடைய கடைசி படமான தளபதி 69 இயக்கிறதுக்கு வெற்றிமாறன் அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. அது உண்மையான முன்னர் ரமேஷ் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. தென் இவர்கிட்ட ஏன் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இவர் டைரக்டர் வெற்றிமாறன் அவருடைய கொஞ்சம் க்ளோஸ்ல இருக்கக்கூடிய நபர். ஸோ அதனால தான் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதியும் வெற்றிமாறன் அவரும் சேர்ந்து படம் பண்ண போறது எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பட் அந்த ப்ராஜெக்ட் வாடிவாசலுக்கு அப்புறம் தான் பண்ண போறதா சொன்னாங்க. நீங்க சொல்ற மாதிரி தளபதி 69 இல்ல. தென் ஒருவேளை அது தளபதி 69 இருந்தா எப்படியாவது வாய்ப்பு கேட்டு அதில் நடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் அவருடைய சர்க்கிளில் இருக்க சின்ன சின்ன ஆக்டர்ஸுக்கு கூட தளபதி அண்ட் வெற்றிமாறன் காம்போ பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வெற்றிமாறன் அண்ட் தளபதி காம்போவில் ஏதோ ஒரு படம் வரப்போகுது. பட் அது எப்போன்னு மட்டும் தெரியல. தென் வெற்றிமாறன் அவரே கூட சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், நான் ஒரு பெரிய ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் அது காத்திலே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மேபி தளபதி படமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அது மேபி தளபதியோட படமாக கூட இருக்கலாம். தென் இன்னொரு பக்கம் அஜித் அண்ட் வெற்றிமாறன் காம்போ பற்றி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் எது எப்படியோ தளபதி அண்ட் வெற்றிமாறன் காம்போவில் நமக்கு ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தென் ஃபைனலாக தளபதி அண்ட் வெற்றிமாறன் காம்போ பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியே உங்களுக்கு தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.